பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார் இல்லை? இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் கூட பேச போகிறார். ஒரு வசனத்தின் மூலமாக 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பேன். இவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். நான் உண்மை என்னுடைய முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிற ஒரு காரியம், முழு இருதயத்தோடு அன்பு கூறு, முழு பலத்தோடு அன்பு கூறு. இங்கே தாவீது சொல்லுகிறார், என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். ஆண்டவரை நம்ம எப்படி துதிக்கணுமா? முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் வருகிற நன்மைகளும் முழுமையாய் நம்மை வந்து சேரும். ஆண்டவரிடத்தில் வருகிற ஆசீர்வாதங்களும் முழுமையாய் நம்மை வந்து சேரும். வேதம் சொல்லுகிறது, அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. ஆண்டவரை துதிப்பதற்கு தெய்வ பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டும். துதி தேவன் நம் கையில் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம். நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலைகள் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் உடைக்கப்படும். உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலைக்காய் துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல குடும்பத்திற்காய் துதியுங்கள். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் துதியுங்கள். உங்கள் சரீரத்துக்காய் துதியுங்கள். உங்கள் இரட்சிப்புக்காய் துதியுங்கள். கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வேத வசனங்களுக்காய் அவரை துதியுங்கள். அவர் செய்த நன்மைகளுக்காய் அவரை துதியுங்கள். ஆனால் எப்படி துதிக்கணுமா? முழு இருதயத்தோடு துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு செய்த அதிசயங்களை நமக்குள் மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லும்படி, ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மையெல்லாம் எனக்கு செய்தார், உங்களுக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வதற்கு ஒரு போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி தேவன் நமக்கு செய்த அதிசயங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்லி நம் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் மகிமை அடைகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையில் ஒருவேளை துதி இல்லை என்று நீங்கள் உணர்ந்தீர்களானால் இன்றைக்கு துதிக்க ஆரம்பியுங்கள். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே தாவீது சொல்லும், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். உங்கள் வாயிலே துதி இருக்குதா? முறுமுறுப்பு இருக்குதா? அங்கலாய்ப்பு இருக்குதா? புலம்பல் இருக்குதா? குறை சொல்லுகிற காரியம் இருக்குதா? சலித்து கொள்ளுகிற காரியம் இருக்கா? சாபமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வருதா? இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் தெய்வ சமூகத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே, இனி என் உதடுகள் உம்மை துதிக்கிறதாய் இருக்கட்டும், என் முழு இருதயமே உம்மை துதிக்கிறதாய் மாறட்டும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தால், என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? கண்களை மூடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் என்று பக்தன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே, எங்கள் முழு இருதயமும் உம்மை துதிக்கிற இருதயமாய் மாறட்டையா. அப்படிப்பட்ட ஒரு துதியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.